பொண்ணா பிறந்தவ காதுல கழுத்துல கையில இருக்கணும். குளிச்சுட்டு தான் வெளியே வரணும். அந்த விஷயத்துல நான் கராரா இருப்பேன். சமையல் விஷயத்துல கரெக்டா இருக்கணும் சார். மாமியார் வேலை சொல்லலனாலும் போய் வாலண்டரியா கேட்டு செய்யணும். இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், எதுவுமே சொல்லக்கூடாது. என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் போது இவங்க கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் சார். அவங்க வீட்டுல அவங்க இவங்க வீட்டுக்கு மருமகளை தேடல, ஒரு வேலைக்காரி தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாமியார் வீட்டுல வாக்கப்பட்டு டார்ச்சர் அனுபவிக்கிறத விட நம்ம வீட்லயே ஜாலியா நமக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தலாம். என்ன சொல்றேன், கரெக்டா? மாமியாருக்குலாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்களும் மருமகளா இருந்துதான் மாமியார் போஸ்டிங்கு அப்கிரேட் ஆயிருக்கீங்க. ஸோ அதுவும் அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுனால தான் அந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த போஸ்டிங் தந்த உங்க மருமகளுக்கு ரெஸ்பெக்ட் தரணும். அது மட்டும் இல்லாம உங்க மாமியார் வந்து பார்த்தோன்னா உங்களை டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள டார்ச்சர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஸோ இவன் மட்டும் எப்படி வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டபுளா டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம மருமகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமும் கரெக்டு. பொண்ணு கேட்டு வரும்போது அந்த புள்ள வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு மருமக கிடையாது, என் சாமி என் மக அப்படின்னு சொல்றது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புள்ளைய பிடிச்சி டார்ச்சர் பண்றது. ஏன்? அவளை ஒரு மனுஷியா மதிங்க, அவளை ஒரு மகளா கூட பார்க்க தேவையில்லை, அவளுக்கும் ஒரு ஆசை பாசம் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைங்க. இது வந்து ஒரு உறவு, ஓகேவா? ஸோ வந்து ஆர்டர் போடாதீங்க. நீங்க என்னமோ வந்து ஒரு பெரிய பதவியில இருக்க மாதிரி அவங்க ஏதோ வேலைக்காரி மேலாம் நீங்க ட்ரீட் பண்ணாதீங்க. பொண்ணுங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், அந்த வேலையை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ அந்த படிப்பும் வேலையும் தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வாங்கி கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களை காப்பாற்றும்.